வணக்கம். 135 மில்லியன் இந்தியர்கள் உடல் பருமனா இருக்காங்க. இவங்க ஒபிசிட்டி வகையை சார்ந்தவங்க. 1998 இருந்து 2016 வரைக்கும் பார்த்தோம்னா நகரங்களையும் சரி கிராமங்களையும் சரி உடல் எடை அதிகமாகிறதும் உடல் பருமனாகிறதும் மக்கள் மத்தியில் அதிகரிச்சுட்டே இருக்கு. 2030ஆம் ஆண்டுக்கான சர்வே படி பார்த்தோம்னா 250 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனா இருப்பாங்கன்னு கணிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா 10% அதிகமான குழந்தைகள் ப்ரீ டயபெட்டிக்கா இருப்பாங்கன்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்று ஆன்டி ஒபிசிட்டி தினத்தை முன்னிட்டு ஆலோசனைகளை சொல்ல இணைந்திருக்கிறார் PSG சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடல் பருமன் மற்றும் வளர்சிதை மாற்று அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் எஸ் பாலமுருகன் அவர்கள். வணக்கம். வணக்கம் டாக்டர். முதல்ல உங்ககிட்ட கேட்க இருப்பது ஆன்டி ஒபிசிட்டி டேவை பத்தி. அக்டோபர் 11 வேர்ல்டு ஒபிசிட்டி டே கொண்ட கடைபிடிச்சோம். அது போல இந்த ஆன்டி ஒபிசிட்டி டேக்கான முக்கியத்துவம் என்ன, அந்த தேதி கொடுத்து சொல். அதாவதுங்க முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஆன்டி ஒபிசிட்டி டே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு பண்டிகையும் கொண்டாடுறது பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்ட் நம்ம எல்லாத்தையும் நம்ம பாஸ்ட்டை பற்றி ரிமைண்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுவும் ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம கடைபிடிக்கணும், அது ப்ரிவென்ஷன் எப்படி, இல்லை வந்தால் நம்ம அதை வந்துட்டால் அதை எப்படி நம்ம க்யூர் பண்ணணும். ஸோ அந்த க்யூரை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதை இந்த வேர்ல்டு ஆன்டி ஒபிசிட்டி டேன்னு நம்ம சொல்கிறோம். டாக்டர், இப்போ உடல் பருமன் நோயா இல்ல குறைபாடா, உடல் பருமன் ஆகிறதுக்கு காரணங்கள் என்னென்னு சொல்லு. அது உடல் பருமன் நம்ம நோயாக தான் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குங்க. கூட லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள்னால அவங்களுக்கு வெயிட் கூடிட்டே போகும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு லெவலுக்கு மேலே தாண்டும் போது அது நோயாக மாற ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த நோய் எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே ஃபஸ்ட்டு டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் தான் எல்லாத்துக்கும் தெரியும். உடல் பருமனை கம்மி பண்ணுறதுக்கு, வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம டயட் அண்ட் எக்ஸசைஸ் இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா நார்மல் வெயிட்டில் இருப்பாங்க, அவங்க நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தி எக்ஸசைஸ் லீட் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே வெயிட்டு கூட அவங்க டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணி வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் சில ஒரு லெவலுக்கு மேலே தாண்டி போகும்போது அவங்களால கண்ட்ரோலுக்கே கொண்டு வர முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பாடி வெயிட்டே அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரன்ஸாக இருக்கும். ஸோ அவங்கள ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண விடாது. ஸோ மூட்டு வலிகள், கைகால் வலிகள் வர ஆரம்பிக்கும். ஸோ எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஸோ டயட் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைல்னால சரியாக ஃபாலோ பண்ண முடியாது, டைம் இருக்காது. ஸோ கிடைக்கிறத சாப்பிடுவாங்க, நேரத்துக்கு டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதனாலேயே ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். டைமுக்கு சரியாக ஃபுட்டு சாப்பிடல அப்படின்னா வெயிட் கெயின் ஆகும். அதே மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லை அப்படின்னா வெயிட் கூடுவாங்க. ஸோ இதுதான் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டுங்க. சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னு வைங்களேன் வெயிட் கூடுவாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். சில பிறந்த குழந்தை ஒரு 3 வயசு 2 வயசில் ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த BMI கேட்டகரி பண்ணி பார்க்கும்போது, பாடி மாஸ் இண்டெக்ஸ் பார்க்கும்போது ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ அவங்களுக்கு ஹார்மோனல் ப்ராப்ளத்தினால இல்லை ஜெனட்டிக் ஃபேக்டர்னால ஏதாச்சும் இருக்குதான்னு நம்ம அவங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா டயட், எக்ஸசைஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு பட்சத்தில் தான் இதனால் வெயிட் கூட ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி சில மெடிசன்ஸ் இப்போது ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் சில பேர் எடுப்பாங்கன்னு வைங்களேன், அதனால் வெயிட் போட ஆரம்பிக்கும். அதே மாதிரி PCOD ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க ஹார்மோன்ஸ் டேப்லெட் போடுவாங்க, அதனால் கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகும். பட் இது எல்லாமே ஓவர் கம் பண்ண வேண்டியது எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக வெயிட் போடும். ஓகே டாக்டர், இப்போ ஓவர் வெயிட்டுக்கும் ஒபிசிட்டிக்கும் என்ன வேறுபாடு இருக்குது? இப்போ நம்ம உடல் பருமனாக இருக்கும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவது ஓவர் வெயிட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் பாடி மாஸ் இண்டெக்ஸ், BMI கால்குலேட்டர்னு சொல்கிறோம். BMI கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா weight divided by height meter square. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸ் 18 to 25 நார்மலுங்க. ஸோ 25 to 30 ஓவர் வெயிட் கேட்டகரி. ஸோ 30 to 35 கிளாஸ் 1 ஒபீஸ், 35 to 40 கிளாஸ் 2, மோர் தேன் 40 கிளாஸ் 3 ஒபீஸ். இதில் இன்னொரு கேடர் ஒன்று இருக்குது,
50க்கு மேலே இருந்தால் we call them as super obese. டாக்டர், இப்போ உடல் பருமனா இருக்கவங்களுக்கு என்னென்ன நோய்கள் வரக்கூடும், எந்த மாதிரியான ஹை ரிஸ்க் குரூப்ல அவங்க இருக்காங்க? உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோய்கள் என்னென்ன வரக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடல் பருமனே ஒரு நோய் தாங்க, சரிங்களா? ஸோ மார்பிட் ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அந்த நோயை வந்து அடுத்தடுத்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், அதுக்கப்புறம் ஃபேட்டி லிவர், கல்லீரலில் கொழுப்பு சேர ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் பித்தப்பையில் கற்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல்ஸில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம் வரும், ஃபீமேல்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம், பிசிஓடி ப்ராப்ளம், மென்சுரல் டிஸ்டர்பன்சஸ், அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு அவங்க ஒபிஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப வந்து தே won't கெட் ஈஸிலி ஜாப் ஆல்சோ, அதனால் ரொம்ப டிப்ரெஷனில் சம்டைம்ஸ் இருப்பாங்க, சூசைடல் டெண்டன்சிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தொந்தரவு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தியாக கொரட்டை நிறைய விடுவாங்க. ஸோ அது பேர் ஸ்லீப் அப்னியான்னு சொல்கிற ஒரு கண்டிஷன். அந்த ஸ்லீப் அப்னியா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு சரியாக தூங்க மாட்டாங்க. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டயர்டாகவே இருப்பாங்க, உட்காந்துருக்கும் போதெல்லாம் நிறையா தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க டைரக்ட் காரெல்லாம் ஓட்டுறாங்கன்னு வைங்களேன், ஸோ தே கேன் ஈவன் மூவ் ஃபார் ஈவன் ஆக்சிடென்ட்ஸ் ஈவன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 ப்ராப்ளம், சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதுவும் அஃபெக்ட் ஆகும், கண்டிப்பாக வந்துடும். டாக்டர், இன்ஃபர்டிலிட்டிக்கும் ஒபிசிட்டிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கான்னு விளக்கமா சொல்லுங்க. சரி, அதுங்க இன்ஃபர்டிலிட்டி எப்போ வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும். நாட் ஓன்லி இன்ஃபர்டிலிட்டிஸ், இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும், சரிங்களா? அந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ்னால மறுபடியும் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அவங்க இந்த ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க குழந்தையின்மைக்குன்னு போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் ஓவர் ப்ளீடிங் இல்லை பீரியட்ஸ் வராமல் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமனை ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணுறதா, இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸை ட்ரீட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி கேள்வி. உடல் பருமனை ட்ரீட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் கரெக்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து டயட் போகிறதா, எக்ஸசைஸ் போகிறதா அப்படின்னு சொல்லி கேள்வி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இல்லை சர்ஜரி போகிறதான்னு கேள்வி வரும். ஸோ ஃபஸ்ட் ஆல்வேஸ் டயட் அண்ட் எக்ஸசைஸில் ட்ரை பண்ணி எந்த அளவுக்கு நம்ம வந்து வெயிட்டை குறைக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ அந்த வெயிட்டை குறைக்க முடியல அப்படின்னால், டயட் அண்ட் எக்ஸசைஸ் மூலிமா குறைக்க முடியல அப்படின்னால் அடுத்தது நம்ம சர்ஜரி ஆப்ஷன் தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே சர்ஜரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ BMI 40க்கு மேலே ஒருத்தருக்கு தாண்டுதுன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குனால் அவங்களுக்கு வந்து நம்ம சர்ஜரி மட்டும்தான் ஒரே ஆப்ஷனாக இருக்கும். அவங்களுக்கு டயட் அண்ட் எக்ஸசைஸ் யூஸ் ஆக போகிறது கிடையாதுங்க. ஸோ அந்த 40 BMIக்கு மேலே போகும்போது சர்ஜரி பண்ணும்போது வித்தின் 1 year கேப்பில் தே வில் டோட்டலி அந்த வெயிட்டை லூஸ் பண்ணிடுவாங்க. வித்தின் 8 months to 1 year வரைக்கும் டைம் எடுக்கும் லூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த அறுவை சிகிச்சை, பெரியாட்ரிக் அறுவை சிகிச்சை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 to 15 டைப் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த 10 to 15 டைப் ஆஃப் ப்ரொசீஜரில் வந்து எல்லாத்துக்கும் ஒரே ஆப்ஷன் கிடையாது. இட் அக்கார்டிங் டு தர் ஏஜ், அக்கார்டிங் டு தர் மெடிக்கல் கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி சர்ஜரி பண்ணால் அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுல, அந்த மாதிரி சர்ஜரி பண்ணும்போது மினிமம் 8 months to 1 year வரைக்கும் டைம் ஆகும் எல்லா வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க இந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் 1 year அப்புறம் தான் தே ஷுட் ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ. அண்ட் கன்சீவ் ஆகிறதுக்கும் 1 year டைம் எடுத்துக்கும். ஸோ பட் ஆனால் இந்த அறுவை சிகிச்சை பண்ணாலும் சரி, இல்லை வெயிட்டை டயட் அண்ட் எக்ஸசைஸ் மூலியமாக கம்மி பண்ணாலும் சரி, இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் டோட்டலாக க்யூர் பண்ணி அவங்களுக்கு குழந்தையை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டாக்டர், எடையை குறைக்கிறதுக்கு சிகிச்சைகள் ஏதாவது இருக்கா? அறுவை சிகிச்சை இல்லாத முறைகள் குறித்து சொல்லுங்கள். அதாவதுங்க, உடல் இடை குறைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஃபஸ்ட்டு டயட் எக்ஸசைஸ் மட்டும்தான். அந்த டயட் எக்ஸசைஸ் என்ன மாதிரி உணவு முறைகள் சாப்பிட்ணுன்னு நிறையா இருக்குங்க. ஸோ ஈட் வாட் இஸ் ரைட், சரிங்களா? உணவே மருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த உணவை வந்து நம்ம மருந்தாக நம்ம எடுக்க ஆரம்பித்தோம்னு வைங்களேன். ஸோ இப்போ மேக்ஸிமம் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் எல்லாத்துக்கும் நம்ம டேர்ம்ஸ் சொல்லி ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ ஜங்க் ஃபுட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலோரி இன்டேக்ஸ்ங்க. கலோரி இன்டேக் எப்போ வந்து ஒரு நாளைக்கு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குதோ அது வந்து ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை எப்படி குறைக்கிறது? ஸோ சாப்பாடு நல்ல விதமாக சாப்பிட்றோம், நல்ல சத்தான ஆகாரங்களை சாப்பிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் இல்லாமல் வெயிட்டை குறைக்கவே முடியாது. ஸோ ரெண்டுமே ப்ளீஸ் 50% மேனேஜ். இது வந்து உணவு பார்த்தீங்கன்னா 50%, டயட் பார்த்தீங்கன்னா 50%, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் 50%. ஸோ இது ரெண்டும் மட்டும்தான் குறைக்க முடியும். ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னா, இதெல்லாம் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னால்தான் சம்டைம்ஸ் மெடிசன் ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மெடிசன் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலர் மெடிசன்ஸ் தான். ஸோ ஒரு டேப்லெட் நேம் மெட்ஃபார்மின் ஒன்று இருக்குங்க, சரிங்களா? நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது. அது சில டோசேஜ் வந்து ஆல்டர் பண்ணி கொடுத்தால் இதனாலையும் வெயிட்டும் ரெடியூஸ் ஆகும், சரிங்களா? ஸோ நான் சர்ஜிக்கல் மெஷர்ஸ் வந்து சர்ஜிக்கல் மெஷர்ஸ் லாஸ்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட் ஆல்வேஸ் ப்ரிவென்ஷனுக்கு அண்ட் கம்மி பண்ணுறதுக்கும் டயட் அண்ட் எக்ஸசைஸ் மட்டும்தான்.
லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்லன்னா வெயிட்டை குறைக்கவே முடியாதுங்க. டாக்டர், இப்போ உடல் பருமனுக்கான அறுவை சிகிச்சையில் என்னென்ன முறைகள் இருக்குன்னு விளக்கமாக சொல்லுங்கள். அதுங்க அறுவை சிகிச்சைன்னு நம்ம எடுத்துட்டாலே அது கடைசி ஆப்ஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இப்போ டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, ஸோ அடுத்தது நம்ம எப்படியாச்சும் வெயிட்டை குறைச்சா இவங்களுக்கு வந்து வாழ்க்கை தரத்தை ஜாஸ்தி பண்ணக்கூடிய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து சர்ஜரி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் சர்ஜரினால் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எல்லாம் கம்மியாக போகுது. ஸோ இந்த அறுவை சிகிச்சை வந்து நாட் ஒன்லி வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது, ஹார்மோன்ஸையும் மறுபடியும் திரும்பி ரீஆக்டிவேட் பண்ணி தரும். சரிங்களா? ஸோ ஆப்ரேஷன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எண்டோஸ்கோபிக் மூலியமாகவும் பண்ண முடியும். இது ஆப்ரேஷன் கிடையாதுங்க, இது ப்ரொசீஜர். நம்ம கேமரா போட்டு வயிறில் புண்ணு இருக்குதா, அல்சர் இருக்குதான்னு பார்ப்போம் இல்லைங்க. ஸோ அதே மாதிரி கேமரா போட்டு நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பலூன் ஒன்று வைக்க முடியும். ஸோ இது பேர் இன்ட்ராகாஸ்ட்ரிக் பலூன்னு சொல்கிறது. ஸோ அந்த பலூன் வந்து அது தப்பெல்லாம் கிடையாது, இட் இஸ் அ சிலிக்கான் பல்ப் தான். ஸோ அதை வைக்கும் போது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மெடிக்கேட்டட் வாட்டர் உள்ளுக்குள்ளே போட்டு அதை இன்ஜெக்ட் பண்ணி அதை ஃபில் பண்ணிடுவோம். ஸோ 70% ஆஃப் த ஸ்டொமக் வந்து இட் வில் பி ஆக்குபைட் பட் பலூன். ஸோ அதனால் சாப்பிட்ற அளவு கம்மியாகும். ஸோ சாப்பிட்ற அளவு கம்மியாகும் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்டேக் கம்மியாகி கொஞ்சம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பாடி வெயிட் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி வெயிட் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த பலூன் பார்த்திங்கன்னா ஒரு 6 months to 1 year வரைக்கும் தான் வச்சிருக்க முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் வெயிட் கம்மியானதுக்கப்புறம் அந்த 1 yearல கண்டிப்பாக எடுத்துருவோம். அதுவும் வந்து மேக்ஸிமம் இந்த ப்ரொசீஜர் டேக்ஸ் அரௌண்ட் 15 minutes தான். போடுறதும் 15 minutes, எடுக்கிறதும் 15 minutes. காலையில் பண்ணி சாயந்தரம் மத்தியானம் வீட்டுக்கே அனுப்பிச்சுட்ருவோம் அவங்கள. ஸோ இது வந்து இன்ட்ராகாஸ்ட்ரிக் பலூனுங்க. ஸோ இன்னொரு டைப் ஆஃப் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா இது எண்டோஸ்கோபி மூலியமாக நாங்கள் வந்து இரைப்பையோட அளவை சுருக்கிடுவோம். இதுவும் ப்ரொசீஜர் தான். ஸோ ஸ்டொமக்கை வந்து ஸ்டிச் பண்ணி உள்ளுக்குள்ளே எண்டோஸ்கோப் மூலிமா அதேவே அளவை சுருக்கி அதோட சைஸை கம்மி பண்ணிடுவோம். இதுவும் எண்டோஸ்கோப் மூலிமா. இதெல்லாம் ப்ரொசீஜருங்க, இது சர்ஜரி கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சர்ஜரின்னு பார்த்திங்கன்னா எல்லா சர்ஜரியுமே லேப்ரோஸ்கோபிக்ங்க. ஸோ லேப்ரோஸ்கோபிக் பார்த்திங்கன்னா சின்ன சிறு துளைகள்னால நம்ம இரைப்பையில், அதாவது அப்டமனில் வந்து ஹோல்ஸ் போட்டு அது வழியாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டுங்க நம்ம இரைப்பையில் தான் சர்ஜரியே பண்ணுவோம். ஸோ இது வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி மாதிரி கிடையாதுங்க. அதாவது ஸ்டொமக், அதாவது இது கொழுப்பை எடுக்கிற ஆப்ரேஷன் கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா இரைப்பையிலையும் சிறுகுடலையும் ஆப்ரேஷன் பண்ணுறது. ஸோ இரைப்பையில் வந்து ஒரு டைப் ஆஃப் சர்ஜரி வந்து ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமின்னு சொல்கிறதுங்க. அது லேப்ரோஸ்கோபிக் ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமின்னு சொல்கிறோம். அது வந்து இரைப்பையோட அளவை சுருக்க மட்டும் செய்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% ஆஃப் இரைப்பையை எடுத்துருவோம். ஸோ அந்த எடுக்கும்போது அதில் ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். நம்ம பசிக்காக சில ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அது இரைப்பையோட அப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்டொமக்கில் செக்ரீட் ஆகும். ஸோ அதையும் நீக்கும் போகும்போது பசியும் கம்மியாகும், சாப்பிட்ற இன்டேக்கும் கம்மியாகும். அது மாதிரி ஒரு 2 இட்லி 3 இட்லி 4 இட்லி சாப்பிட்றாங்கன்னு வைங்களேன், அவங்க மேக்ஸிமம் அரை இட்லி தான் சாப்பிடுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரலாம், நீங்கள் அரை இட்லி சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு என்ன எனர்ஜிக்கு என்ன ஆகும்? எக்ஸ்ட்ரா பாடி வெயிட் இருக்காங்களுக்கு இது நார்மலாக எல்லாத்துக்குமே செய்ய முடியாது, உங்களுக்கும் எனக்கும் செய்ய முடியாது. ஸோ ஓரளவுக்கு மேலே தாண்டி போகிறாங்க, ஒரு 30-35 கிலோவுக்கு மேலே தாண்டி போகிறாங்க அப்படின்னால் இந்த மாதிரி சர்ஜரி அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ரா பாடி வெயிட் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுலேயே இன்னொரு டைப் ஆஃப் சர்ஜரி பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரின்னு சொல்கிறதுங்க. அது பார்த்திங்கன்னா 1954 ஆரம்பிச்சது. பட் ஆனால் அப்போல்லாம் ஓப்பன் சர்ஜரி. இப்போ லேப்ரோஸ்கோபிக்னால அவங்க 2 நாள் 3 நாளில் வீட்டுக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 3 to 4 days தே கேன் ஸ்டார்ட் தர் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ், ஒர்க்குக்கு போகலாம். ஏன்னா அவங்க டயட் பிளான்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி கவுன்சிலிங் தந்துடுவோம். ஸோ இந்த கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரியில் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற அளவும் கம்மியாகும். ஒரு மேக்ஸிமம் 50 to 80 ml கெப்பாசிட்டி வரைக்கும் பண்ணுவோம். சிறுகுடலையும் மறுபடியும் பைபாஸ் பண்ணி அந்த இரைப்பையோட பார்ட்டில் அட்டாச் பண்ணுறதுனால, அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் சிறுகுடல் இருக்கும், இதையும் ஜாயின் பண்ணி ஃபுட்டை ஆட்டோமேட்டிக்காக பைபாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பைபாஸ் பண்ணும்போது இதுலேயும் சில ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகும், லைக் GLP-1 ஹார்மோன்ஸ்னு சொல்கிறோம். அது பார்த்தீங்கன்னா சுகரை க்யூர் பண்ணும். இந்த சர்ஜரி வந்து அன்கண்ட்ரோல் சுகர் வித் ஒபிசிட்டி இருந்தால் இது க்யூர் பண்ணும். சுகரை நவடேஸ் வந்து இப்போல்லாம் சுகரையும் நோயாக அக்செப்ட் பண்ண கற்றுக்கிட்டோம். எப்படி உடல் பருமனால சுகரையும் நம்ம நோயாக, சுகர் வந்துருச்சா சரி இதுக்கு மேலே மாத்திரை தான் எடுத்தாகணும்னு நமக்குலாம் வர ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா? பட் ஆனால் இந்த சர்ஜரி உடல் பருமனால இந்த சுகர் இருக்கிற பட்சத்தில் இந்த சர்ஜரி சுகர் 95% கண்ட்ரோல் இல்லை 100% க்யூர் பண்ணி தர முடியும். ஸோ இதே பார்த்தீங்கன்னா இன்னொன்று டைப் ஆஃப், இதுலேயே அட்வான்ஸ் டைப் ஆஃப் சர்ஜரி பார்த்தீங்கன்னா மினி கேஸ்ட்ரிக் பைபாஸ்னு இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இரைப்பையோட அளவை சுருக்கி சிறுகுடலை ஜஸ்ட் எடுத்து அந்த இடத்துல போய் அட்டாச் மட்டும் பண்ணிடுவோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்சிவ், கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் க்யூர் பண்ணி தர முடியும். ஸோ இதுதான் இந்த உடல் பருமன் அறுவை சிகிச்சையில் இருக்கிற அட்வான்டேஜுங்க. உடல் பருமனால் சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா இது எல்லாமே க்யூர் அப்படின்னு சொல்கிறோம்.
டாக்டர், இப்போ எடை குறைக்கும் சிகிச்சைகள் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ன்ற ஒரு கருத்து இருக்கு. இப்போ இதுக்கான சிகிச்சை முறைகளுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, இல்லை எவ்வளோ செலவினங்கள் ஆகும்னு சொல்லுங்க. கண்டிப்பாங்க. அதாவதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஜென்ரல் இது வந்து இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது காஸ்மெட்டிக்னு நம்ம சொல்லி பேச ஆரம்பிக்கிறோம். இது காஸ்மெட்டிக் கிடையாது, இட் இஸ் அ டிசீஸ். ஸோ இந்த டிசீஸை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம செலவு ஃபஸ்ட்டு நம்ம வந்து யோசிக்க கூடாது. பட் ஆனால் இப்போல்லாம் வந்துங்க இப்போது இன்சூரன்ஸ் எல்லாமே கவரேஜ் பண்ண முடியுது. ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 2 months பேக் முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை உடல் பருமன் அவங்களும் நோயாக கன்சிடர் பண்ணிவிட்டு எல்லா இன்சூரன்ஸ்க்கும் தே ஹேவ் கிவன் அ ஆர்டர் தட் இட் ஹேஸ் டு பி கவர்ட். ஸோ அதுவும் வந்து அவங்களுக்கு சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க. தட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் இருக்கிற மெடிக்கல் கண்டிஷன்ஸ். இப்போது பிஎம்ஐ வந்து அவங்களுக்கு மோர் தேன் 35 இருக்குது, பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து மோர் தேன் 35 இருக்குது. அப்போ அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்குன்னா இன்சூரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 40 பிஎம்ஐக்கு மேலே இருக்குது, அவங்க 40 பிஎம்ஐக்கு மேலே இருக்குது, அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இல்லேட்டினாலும் 40 பிஎம்ஐக்கு மேலே இருந்தால் இன்சூரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அந்த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அமலுக்கு வந்துருச்சு. பட் இது அவேர்னஸ் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்துலையும் இது வந்து இன்சூரன்ஸ் இல்லாதவங்களுக்கும் அந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் மூலிமா ஃப்ரீயாக சர்ஜரி பண்ணித்தர முடியும். ஸோ இதுவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தினாலையும் இட் இஸ் இப்போல்லாம் அஃபோர்டபுள். டாக்டர், இப்போ பேரியாட்ரிக் சர்ஜரி எடுத்துக்கிட்டோம்னா சில உயிரிழப்புகள் கேள்விப்பட்டிருக்கோம். இதன் மூலம் இது எந்த அளவுக்கு பாதுகாப்பானதுன்னு சொல்லுங்களேன். அதாவது இந்த பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சைன்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரும், சரிங்களா? சர்ஜரினாலே ஆப்ரேஷன் சொல்லி சொன்னோன்னு வைங்களேன், ஜென்ரல் டேர்ம் உங்களுக்கு வந்து பைல்ஸ் இருக்குங்க, நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணோம், ஆப்ரேஷனுங்களா டாக்டர் அப்படின்னு இருக்கிற கேள்வி தான் எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ அந்த சர்ஜரின்னு டேர்ம் எடுத்துட்டாலே இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். ஆனால் பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சைன்னு எடுத்துட்டாலும் அதுக்கும் இப்போ வரைக்கும் ஒரு அவேர்னஸ் இல்லாதனால தான் அந்த பயம் இருக்க ஆரம்பிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், அதாவது நாங்கள் அந்த இரைப்பையை நம்ம கட் பண்ணி அதை டிவைட் பண்ணி அதை சொல்கிறோம் இல்லைங்க, அதுக்கு வந்து இப்போ இருக்கிற அந்த ஸ்டேப்லிங் கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அதுதான் நம்ம வந்து சேஃபாக வந்து கட் பண்ணி தரோம். இப்போல்லாம் வந்து ரொபோட்டிக் டெக்னாலஜியில் பேட்ரி ஆப்ரேட்டட் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அது அழகாக வந்து சீல் பண்ணி கட் பண்ணி ஈக்குவலாக டிவைட் பண்ணி தரும். ஸோ அதனால ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நம்ம தவிர்க்க முடியுது இப்போ இருக்கிற மெடிக்கல் டெக்னாலஜிஸ்னாலங்க. ஸோ இப்போ இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சேஃபான டெக்னாலஜி. ஸோ அதனால் எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. டாக்டர், இப்போ ஒபீஸாக இருக்கவங்க நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் அவங்க பர்சனலாகவே நிறைய ரெமெடிஸ் எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா? அதில் பாதுகாப்பு இல்லாதது எதுன்னு சொல்கிறீங்களா? அதாவதுங்க டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான் முதன்மை. ஸோ அந்த டயட் அண்ட் எக்ஸசைஸ்க்குன்னு பார்த்தீங்கனாலே நம்ம நிறைய பேர் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ரெமெடிஸ் நிறைய எடுத்துக்கிறாங்க, ஐடியாஸ் எடுத்து சொல்கிறாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறதுல ஒரு 10 ஐடியா சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து இதுதான் சொல்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பர்சன் டு பர்சன் டிஃபர்ஸ். இல்லை அதுக்கு மேலே அந்த டயட் அண்ட் எக்ஸசைஸ்னால என்னால் கம்மி பண்ண முடியல, என்னோட டயட் அண்ட் எக்ஸசைஸ்னால கம்மி பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கையிலையும் ஃபோன் இருக்குங்க. அந்த ஃபோனை வச்சு நம்ம வந்து நல்லதும் செய்ய முடியும், கெட்டதும் செய்ய முடியும். ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஒரு சொல்யூஷன் வரணும்னு சொல்லி தேடும் போது நிறைய விஷயங்கள் தேடும். ஒரு சில பவுடர்ஸ் அவைலபிளாக இருக்குது, அது லிவரை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எங்களுக்கும் தெரியும். அது மெடிக்கலாக வந்து இப்போ ப்ரூவ் பண்ணுங்க. சில பவுடர்ஸ் எடுக்கும் போது அது லிவர் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க, ஒரு ஏஜ் வந்து ஒரு 33லேருந்து 35 இருந்தாங்க. அவங்க வெயிட் பார்த்திங்கன்னா 132 கிலோ. பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வீட்டில் வந்து ஒருத்தர் டாக்டர்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டு போயிருக்காங்க. வீட்டில் வந்து நார்மலாக எந்த டாக்டரும் போக மாட்டாங்க, பட் ஆனால் வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்குன்னு இன்ஜெக்ஷன் போட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி வாரம் 10,000 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி 2 மாதம் போட்டிருக்காங்க. அதுவும் அவங்க முடியாத ஃபேமிலி. ஆனால் வெயிட்டை கம்மி பண்ணால் அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், வேலைக்கெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணி எங்கேயோ கடனுடனெலாம் வாங்கி செலவு பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஒன்றும் குறையில. ஸோ ஏன்னா அவேர்னஸ் கிடையாது, யார்கிட்ட போய் அணுகணும்னு அவேர்னஸ் கிடையாது. ஸோ வெளியில் வந்து ஒரு டாக்டரை, அதாவது பேரியாட்ரிக் சர்ஜனை கன்சல்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் நாங்கள் சொல்கிறோம். டயட் மூலிமா சொல்கிறோம், எக்ஸசைஸ் மூலிமா மறுபடியும் இந்த மாதிரி தரோம், சைக்காலஜிக்கல் சப்போர்ட் தரோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன் தான் இல்லை மெடிசன் இல்லை சர்ஜரி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் சில பேர்த்துக்கு இருக்கும்.
டாக்டர் இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி மூலமா என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லுங்க. சரி. அதுங்க இந்த பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சை மூலிமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், சரிங்களா? இது ஒபிசிட்டி இருந்தால் இந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு க்யூர் ஆகும். அதாவது சுகர் க்யூர் ஆகுங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் கண்டிப்பாக வந்து மாத்திரையே இல்லாமல் செய்ய முடியும். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இல்லாமல் செய்ய முடியும். சுகருக்கு இன்சுலின் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுவும் இல்லாமல் செய்ய முடியுது, சரிங்களா? ஸோ இந்த மெடிக்கலாக இந்த இஷ்யூஸ், அதுக்கப்புறம் ஸ்லீப் அப்னியா, இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் க்யூர் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 35 வயசில் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தையே இல்லாமல் இருந்துச்சு. தே வேர் ஹேவிங் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் பிகாஸ் ஆஃப் ஒபிசிட்டினால. ஸோ இந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கன்சீவ் ஆக ஆரம்பித்தாங்க. பிகாஸ் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் க்யூர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே வெயிட் ஜாஸ்தி ஆகும்போது அவங்களோட லுக்ஸே வந்து ரொம்ப வந்து ஒரு பார்க்குறக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த வெயிட்டை கம்மி பண்ணி தரும்போது அவங்களுக்கு ஜாப் கிடைக்க ஆரம்பிக்கும். ஜாப் ஃப்ரீக்வன்சிஸ் ஜாஸ்தி ஆகும். அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கெயின் ஆகும் லைஃப்பில். ஸோ எவ்ரிதிங் இது வந்து இந்த உடல் பருமன் அறுவை சிகிச்சை பண்ணி அவங்களுக்கு வெயிட்டை கம்மி பண்ணும்போது குவாலிட்டி ஆஃப் அல்டிமேட்டாக வி ஆர் டீலிங் வித் குவாலிட்டி ஆஃப் லைஃப்ங்க. வாழ்க்கை தரத்தை ஜாஸ்தி பண்ணி தரப்போகிறோம். ஸோ அது மட்டும்தான் இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். டாக்டர், இப்போ பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ண பேஷண்ட்ஸ் அதுக்கப்புறம் அவங்களை எப்படி பராமரிச்சுக்கணும், அவங்களுக்கான போஸ்ட் கேர் என்னன்றதை பற்றி சொல்லுங்கள். அதுங்க இந்த சர்ஜரி பண்ணினால் வந்து எல்லாத்துக்கும் வந்து சர்ஜரி பண்ணால் வந்து நீங்கள் ஒரு 15 நாள் 20 நாள் வந்து எதுவும் வேலையெல்லாம் செய்யக்கூடாது, ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற காலமெல்லாம் போயிருச்சுங்க. இப்போது எந்த சர்ஜரி பண்ணாலும் நம்ம வந்து ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இமீடியட் வித்தின் 4 to 6 ஹவர்ஸில் நடக்க வச்சுருவோம். ஸோ இதெல்லாம் லேப்ரோஸ்கோப்பினால அவங்களுக்கு வலி இருக்காது, சொன்ன மாதிரி ஸ்கார் இருக்காதுங்க. ஸோ அவங்களுக்கு வித்தின் ஆஃப்டர் சர்ஜரி நாங்கள் நடக்க வச்சுருவோம். 2nd to 3rd டே டிஸ்சார்ஜே பண்ணிடுவோம். ஸோ அந்த 3rd டேக்கு மேலே தே கேன் ஸ்டார்ட் ஈவன் கோயிங் ஃபார் ஜாப் ஆல்சோ. ஸோ அந்த 2 to 3 டேஸ் நாங்கள் அப்சர்வேஷனில் மட்டும்தான் வச்சுருப்போம். அந்த அப்சர்வேஷனில் வச்சுருக்கும் போதே அவங்கள நாங்கள் நடக்க வைப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 4th டே வீட்டுக்கு போனதுலேருந்து வில் ஆஸ்க் தெம் டு வாக் அகெயின். ஸோ ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்கு வந்து அகெயின் வாக்கிங் மட்டுமே டெய்லி 1 hour 2 hours வாக் மட்டுமே பண்ண சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் வந்து 15 டேஸ்க்கு அப்புறம் வி கேன் ஆஸ்க் தெம் டு ஸ்டார்ட் ஈவன் ஜாகிங் ஆல்சோ. ஏன்னா அந்தளவுக்கு மோர் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பேஷண்ட்டை வந்து நாங்கள் டயட் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பண்ணுற அறுவை சிகிச்சையே பார்த்தீங்கன்னா நம்ம இன்டேக்கை கம்மி பண்ணுறது தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து சாப்பாடு அளவு கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்கு நாங்கள் அவங்களுக்கு வந்து லிக்விட் டயட் கொடுப்போம். அப்புறம் 20-25 டேஸில் மறுபடியும் சாஃப்ட் டயட் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் 30 டேஸில் நாங்கள் நார்மல் டயட்டே நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ ஒரு ஃபாலோஅப்பில் மட்டும் வச்சுருப்போம். எவ்ரி 1 month and once வந்து நாங்கள் ஃபஸ்ட் 3 monthsக்கு ஃபாலோஅப் வர சொல்லுவோம். அப்புறம் 6 months and once ஃபாலோஅப் வர சொல்லுவோம். ஸோ 1 இயருக்கு அப்புறம் அவங்க வந்து மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட சில பிளட் டெஸ்ட் மட்டும் பண்ண சொல்லுவாங்க. டாக்டர், ஆன்டி ஒபிசிட்டி தினமான இன்று உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு பல பயனுள்ள ஆலோசனைகளை வழங்கியதற்கு மிக்க நன்றி. நன்றிங்க.